நாளிலும் even this day, இந்த விழாவிலே கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். thank the Lord for giving me grace to participate in this event. என்னை அழைத்த பொழுது When beloved chairman called me, மிகுந்த சந்தோஷப்பட்டேன். I was very happy. என்று சொன்னால் Why? Because சிறு வயது முதல் என்னை பார்த்து வருகிறார்கள். he has seen me from my childhood. இந்த நாளிலே அவர்கள் மத்தியில் நிற்பது சந்தோஷம். I am happy to stand in front of him this day. பிள்ளைகள் செய்த எல்லா பாடல்கள் நடனங்கள் எல்லாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. All the events of the children were a great blessing. இந்த நாளிலும் நாம் இந்த கிறிஸ்துமஸ் சீசனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். So this is how we are celebrating the season of Christmas. உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் சீசன் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். And surely this Christmas season will be a blessing to each one of us. ஒவ்வொருவருடைய பிறந்த நாளையும் ஒவ்வொருவரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். Each and every one will celebrate their birthday with lot of happiness. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த இந்த நாளையும் The day that Jesus was born, எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். and everyone is celebrating it very joyfully. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. But the birthday of Jesus is bit different. ஏனென்றால் அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. Because it gives happiness to everyone. யோவான் எழுதின சுவிசேஷம் The Gospel of John, 3வது அதிகாரம் chapter 3, 16வது வசனம் verse 16. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். We all know this verse. நான் சிறு மகள் அழகா இந்த வசனத்தை சொன்னார். The little child also recited this verse. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have everlasting life. இயேசு கிறிஸ்து பிறந்தது எதற்காக? Why was Jesus born in this earth? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக. No one should perish. எல்லாரும் நல்வழி அடைய வேண்டும். Everybody should walk in the righteous எல்லாரும் path. நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். Everyone to move to the good position. எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும். And for everyone to live good. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலும் கூட Even on the day when Jesus was born, அவர் சில நபர்களுக்கு நன்மையானவைகளை காண்பித்தார். he showed few good things to people around. அதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது When we see the first person he spoke, மத்தேயு எழுதின சுவிசேஷம் in Gospel of Matthew, 1வது அதிகாரம் chapter 1, 20வது வசனத்திலே in verse 20, இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு and the father of Jesus, அவர் திருமணம் ஆவதற்கு முன்பதாக அவருடைய மனைவி நியமிக்கப்பட்ட மனைவியாய் இருக்கிற மரியா கர்ப்பவதியாய் இருக்கிறதை கண்டு, so Joseph, even before he got married, he saw his wife who was fixed for him was pregnant. 20வது வசனத்திலே அவர் இப்படியா யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கையில், And in verse 20, as he was thinking so, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவருக்கு காணப்பட்டு, and the angel of the Lord appeared to him in a dream. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, O Joseph, son of David, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. do not be afraid to take to you Mary, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்றான். for that which is conceived in her is of the Holy Spirit. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பாகவே Before Jesus was இந்த born, யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான குழப்பம் there காணப்படுகிறது. was confusion in the life of Joseph. ஆனால் சொப்பனத்திலே தேவதூதன் தோன்றி And in this dream, the இயேசு angel appeared, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து and he foretold about the birth of Jesus. யோசேப்புக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறதை பார்க்கிறோம். He gave a clear mind to Joseph. என்ன செய்வதென்று குழம்பி போய் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் And whoever is confused, like what you have to be doing in your life, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு தெளிவை கொடுக்கிறதா இருக்கிறது. and the birth of Jesus will give you a clear mind. இந்த பள்ளி பருவத்திலே, In this stage where you are in school, எல்லா பிள்ளைகளுடைய மனதிலும் ஒரு விதமான குழப்பம் இருக்கும். in all the child's heart there will be a confusion தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, about your future, படிப்பை குறித்து, about your studies,
என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு குழப்பம் காணப்படும். You will have a confusion about what you have to ஆனால் do. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு இந்த வருடத்திலே But the birth of Jesus in this year உங்களுக்கு ஒரு தெளிவான காரியத்தை காண்பிக்க is போகிறது. going to show you a clear thing about your future. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலும் In this life of Joseph, ஒவ்வொரு நாளும் அவருடைய இரவு நேரத்தில் தூக்கத்திலே அவன் குழம்பி போய் காணப்பட்டான். and every day at night he was confused. இந்த வயதிலும் கூட Even at this age, ஒவ்வொரு பிள்ளைகளும் பலவிதமான குழப்பத்திலே இரவு நேரத்தில் காணப்படுகிறது நிறைய சர்வேல நாம் பார்க்கிறோம். so we have seen a survey where children are more confused during their sleep time. ஆனால் இந்த வருடத்தில் But this year, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு the birth of Jesus உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறதா is going to இருக்கிறது. give you a clear mind. இரண்டாவதாக And secondly, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு the birth of Jesus Christ, என்ன காரியத்தை கொடுத்தது? you know what it gave secondly? மத்தேயு 2வது அதிகாரம் Matthew chapter 2, 9வது வசனம். verse 9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். When they heard the king, they departed, and behold, the star which they had seen in the east went before them till it came and stood over where the young child was. When they saw the star, they rejoiced with exceedingly great joy. இந்த கிறிஸ்மஸ் சீசன் என்றாலே So, if it is the Christmas எங்க season, பார்த்தாலும் நம்ம நட்சத்திரங்களை ஸ்டார்ஸ் பார்க்க முடியும். wherever we go, we see the stars. எல்லா கிறிஸ்தவ வீடுகளிலும் In இந்த all the நட்சத்திரங்களை Christian houses, தொங்க விடுவார்கள். they used to hang the stars. இந்த நட்சத்திரம் அந்த நாளிலே என்ன காரியத்தை அவர்களுக்கு செய்தது? You know what the star did to them those days? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு The birth of Jesus இந்த Christ சாஸ்திரிகளுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை காண்பித்தது. showed the wise man the right path. இப்பொழுது நாம் எல்லாருமே இந்த கூகுள் மேப் யூஸ் பண்றோம். So now we all are using the Google எந்த map. ஊருக்கு சென்றாலும் Wherever you go, which தெரியாத ஊருக்கு நாம் சென்றாலும் if you go to an unknown எந்த place, நாட்டுக்கு சென்றாலும் we go to another country, நாம் போக வேண்டிய சரியான இடத்தை அந்த மேப் நமக்கு அழைத்து கொண்டு போய் சென்று விடுகிறது. the map takes us to the right destination. அப்படித்தான் அந்த நாட்களில் இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வருகிறார்கள். And the same way the wise men came in search of Jesus. ஆனால் அவர்கள் தவறான ஒரு இடத்துல போய் நின்று இயேசுவை தேடுகிறார்கள். So they went to a wrong place and they were searching Jesus. ஆனால் அந்த நட்சத்திரம் சரியாய் அவர்களை இயேசு இருக்கிற இடத்திற்கு வழிகாட்டினது. But the star guided them to the right place where Jesus was. இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டுகிற நிறைய காரியங்கள் தவறான வழிகளிலே நம்மை நடத்துகிறதாய் உலகத்தில் இருக்கிறது. But even now there are many things which guides us wrongly. நிறைய பேர் நம்ம செல்போன் சிறு வயது முதல் பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்கள். And right from the young age, many இது children are எல்லாமே using mobile phones. தவறான வழிகளிலே நடத்துகிறதா It இருக்கிறது. is guiding us in a wrong way. ஆனால் இன்றைக்கு But today, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு the birth of Jesus உங்களை Christ சரியான இடத்திலே கொண்டு சேர்க்கிறதா is இருக்கிறது. going to make you to reach the right destination. அதனால் ஒவ்வொருவரும் So each one of us இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். must have the faith about the birth of இந்த Jesus Christ. காலகட்டத்திலே At this moment, உங்களை சரியான வழிகளிலே நடத்தி and to guide you in the right path, நீங்க எந்த நிலையை அடைய வேண்டும் என்று உங்கள் மனதிலே தீர்மானித்திருக்கிறீர்களோ what purpose you have for life, அதை நிச்சயமாய் அடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உதவி செய்கிறதா and the இருக்கிறது. birth of Jesus will truly help you. மூன்றாவதாக And thirdly, லூக்கா எழுதின சுவிசேஷம் Gospel of Luke, 1வது அதிகாரம் chapter 1, மரியாள் என்கிற தேவ பிள்ளையை and the child of God called Mary, 28வது வசனத்திலே in verse 28, அவள் இருந்த வீட்டிலே and in the house they were, தேவதூதன் பிரவேசித்து the angel went inside கிருபை பெற்றவளே வாழ்க, and said, Blessed are you among men, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், the Lord is with you, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். and you are blessed among women. மூன்றாவதாக And thirdly, இந்த மரியாள் என்கிறவள் and this Mary, சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பலவீனமா இருந்தார். she was weak that she could not accept certain things. அதனால தான் அவள் சொல்லுகிறாள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. And that is why she says, how will I know
35வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Verse 35 says such. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, And the angel answered and said to her, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், the Holy Spirit will come upon you, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், and the power of the highest will ஆதலால் overshadow you. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். Therefore also that the Holy One who is to be born will be called the Son of God. அவளுடைய இருதயத்திலே இது எப்படி நடக்கும் என்கிற சந்தேகம் அதிகமாய் காணப்பட்டது. And she did not have faith to accept all these words. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவளுக்கு ஒரு உறுதியை கொடுத்தது. But the birth of Jesus Christ gave her a surety. 38வது வசனத்திலே In verse 38, அதற்கு மரியாள், then Mary said, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றார். behold the maidservant of the Lord. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே Even today in many people's life, நம்முடைய தற்கால சூழ்நிலையை வைத்து and looking at the circumstance around, எனக்கு இதெல்லாம் நடக்குமா, will this happen to me? எனக்கு இதெல்லாம் நிறைவேறுமா, Will all these things accomplished in my என்னுடைய life? குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, My family situation is such, என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், I will be able to do only this என்னால் இந்த little. காரியத்தை படிக்க முடியவில்லை, I am not able to study all these things. இப்படிப்பட்ட பலவிதமான சந்தேகங்களோடு கூட இருக்கலாம். And we may have all such confusions. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு But the birth of Jesus மரியாளுக்கு ஒரு உறுதியை கொடுத்தது, and gave a surety for ஒரு her, பலனை கொடுத்தது. and it gave a strength for her. அன்று முதல் அவர் தன்னை அர்ப்பணித்தபடியினால் And from that day as she committed இயேசு herself, கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு தாயாய் மாறினார். she became a mother who delivered Jesus Christ. ஒரு பெரிய பலனை பெற்றுக்கொண்டார். She received great power. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நீங்கள் நம்பும் பொழுது And when you believe the birth of Jesus உங்கள் Christ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும் உங்களை விட்டு விலகும், and all the confusions in your ஒரு life, பெரிய பலன் உண்டாகும். and you will get great strength. நான்காவதாக And fourthly, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் Luke chapter 2, 8வது வசனத்திலே, verse 8. அப்பொழுது அந்த நாட்டிலே And now there were in the same country மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி shepherds living out in the fields, ராத்திரியில் தங்கள் மந்தைகளை மேய்த்துக் keeping கொண்டிருந்தார்கள். watch over their flocks by night. நான்காவதாக And fourthly, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? what blessing to the birth of Jesus பொதுவாகவே Christ. மேய்ப்பர்கள் என்றால் யாராலும் மதிக்கப்படாதவர்கள், Usually shepherds are not respected by people, ஒருவரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள், and nobody will take care of them. அவருடைய வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள். Nobody will listen to their ஆனால் words. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு But the birth of Jesus Christ அவர்களுக்கு ஒரு மேன்மையை கொடுத்தது. gave them an upliftment. எப்படி என்றால் How? 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, When we read verse 18, மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் and all those who heard it marveled at those things which were told them by the shepherds, அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். and they marveled at those things. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு The birth of Jesus Christ இவர்களை உயர்த்தினது. uplifted them. அநேக நேரங்களிலே Many times நாம் யாராலும் மதிக்கப்படவில்லை, we are not being respected by many people, யாரும் நம்மளை ஒரு பெருசா நினைக்கவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். and you may be worried because nobody regards you. இந்த மேய்ப்பர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவர்கள் தங்கள் மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். And now the shepherds are keeping watch over the flock outside the country. இவர்களுக்கு நாட்டுக்குள் ஊருக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாது. They did not know what is happening in the city. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இவர்களுக்கு தான் முதலாவது அறிவிக்கப்பட்டது. But the birth of Jesus Christ was proclaimed to them first. இவர்கள் மூலமாக தான் உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. Only through them it was told to the world. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு The birth of Jesus இவர்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுத்தது. gave them a great upliftment. இயேசு கிறிஸ்து பிறந்தது கூட இவர்கள் மற்றவர்கள் ஆச்சரியப்படவில்லை. And they were not marveling about the birth ஆனால் of Jesus. இந்த காரியம் இந்த மேய்ப்பர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று எல்லாருக்கும் ஆச்சரியம் உண்டானது. They were surprised because they came to know the shepherds came to know these things. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு The same way the birth of Jesus உங்களை Christ ஆச்சரியப்பட எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்திலே உங்களை மாற்றப் போகிறது. is going to change you so that others look at you and are marveled. எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறார்கள். Everyone are going to be இவர்கள் surprised. எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார்கள்? How did they do this such a great thing? இவர்களால் எப்படி இந்த
காரியத்தை செய்ய முடிந்தது? How were they being able to do such a thing? உலகமே வியந்து பார்க்கிற அளவிற்கு And the whole world is going to marvel at you. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். And the birth of Jesus is going எனவே to be இந்த such a நாளிலே miracle. By this day, இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் as we are celebrating Christmas today, இது வெறும் கொண்டாட்டமாய் போய்விடாதபடிக்கு it should not be just a இயேசு celebration. கிறிஸ்துடைய பிறப்பு The birth of Jesus நம்முடைய வாழ்க்கையிலே in our lives, இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக in order that it brings the 4 types of blessings that we meditated now. தேவனுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். Let us commit ourselves in the presence of எல்லாரும் the கண்களை Lord. மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். Let us close our eyes and look into the Father எங்களை God. அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தெய்வமே, Father God who loves us so much, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ and who has faith in the only begotten Son of the Father, அவன் கெட்டு போகாமல் and he will not perish, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு and in order that he obtains the eternal life. இயேசு கிறிஸ்துவை தந்தருளினீரே. Lord, you gave the Son, O அந்த Lord. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு That birth of Jesus Christ யோசேப்புக்கு ஒரு தெளிவை கொடுத்தது. gave a clear mind for Joseph. சாஸ்திரிகளுக்கு ஒரு வழிநடத்துதலை காண்பித்தது. It gave a guidance to the wise men. மரியாளுக்கு ஒரு பலனை கொடுத்தது. It gave strength to Mary. சீஷர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே உயர்த்தப்பட்டார்கள். And the shepherds were lifted as other people were marveled. இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களையும் These 4 types of blessings, ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், and for all the children who are here, ஒவ்வொரு ஆசிரியர்களும், for all the teachers, எல்லா நபர்களும், and for all the ஆண்டவரே, members, அருமையான ஆண்டவரே, அந்த குடும்பத்தார் எல்லாரும் and for the uncle's family, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக and in order that they get this blessing, வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். I greet them, O Lord. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். I pray in the name of Jesus. இயேசு நல்ல பிதாவே. Oh